Taste the Daily. சென்னை வேளச்சேரி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி, வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை வேளச்சேரி ஏரியின் மொத்த குளலூர் உள்ள இடங்களில் ஆக்கிரமிப்புகளாக போய் தற்போது 55 ஏக்கர் பரப்பரை சுருங்கியுள்ளது. இதனால் ஏரியை மேம்படுத்தும் பணிகளுக்காக செய்வதற்கு முடிய சிரமமாக இருப்பதனால் நீதிமன்றம் நீர்நிலைகளை தடுத்து உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து ஏரிக்கரை ஓரம் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பயோமெட்ரிக் மூலம் கணக்கெடுக்கும் பணியை கடந்த வாரம் தொடங்கியது. இதில் நீர்வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இணைந்து இந்த பயோமெட்ரிக் முறைகளை எடுத்தார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் பயோமெட்ரிக் முறையை எடுப்பதற்காக வேளச்சேரி, ஜெகநாதபுரம், சசி நகர், காந்தி நகர் ஆகிய பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்று காலை மீண்டும் கணக்கெடுப்பு பார்த்தபோது ஜெகநாதபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சேர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் இந்த மக்களை மாலை 6 மணி அளவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து அவர்களை குறை கேட்டிருந்து தீர்வு காணக்காக பேச்சுவார்த்தை நடத்துள்ளார். இதற்காக தற்போது அந்த இடத்தில் மேடை அமைக்கப்பட்டு தரையில் அமர்ந்தவர்களுக்காக நாற்காலிகள் அமைக்கப்பட்டு அதில் அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம், பல தலைமுறையாக வசித்து வரும் எங்களுக்கு இந்த இடத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அமைச்சர் வந்த பிறகு பேச்சுவார்த்தை பொறுத்து இதற்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை அவர்கள் காத்திருக்கிறார்கள். நன்றி கசாலி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. Taste the Daily.